Welcome to Chandran Academy, dear teachers and students. In the video, 10th standard public exam English subject kana last minute preparation tips and tricks பார்க்கலாம். First, question pattern பார்த்துருவோம். Part 1 multiple choice question 14 questions கேட்டிருப்பாங்க 14 marks 14 into 1 14 marks. Part 2 4 sections இருக்கு. First section prose question answer கேட்பாங்க 3 into 2 6 marks. Section 2 poetry இருந்து appreciation questions 3 question எழுதணும் 3 into 2 6 mark. Section 3 grammar part இருந்து questions வரும் 3 questions எழுதணும் 3 into 2 6 marks. Section 4 compulsory only one question அது வந்து என்ன அப்படின்னா road map 1 into 2 2 marks. அடுத்து part 3 section 1 prose paragraph 2 paragraph எழுதணும் 2 into 5 10 marks. Section 2 இதில் poem paragraph கேட்டிருப்பாங்க poetic devices கேட்டிருப்பாங்க 2 question எழுதணும் 2 into 5 10 marks. இதில் இன்னொரு question இருக்கு அது வந்து paraphrase. அடுத்து section 3 supplementaryலேருந்து questions இருக்கும் rearrange the jumbled sentences இருக்கும் இல்லைனா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும் இதுக்கு வந்து 1 into 5 மார்க்கு ஒரு கொஸ்டின் எழுதினா போதும். செக்ஷன் 4 இதில் வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கும் 4 கொஸ்டின்ஸ் எழுதணும் 20 மார்க்ஸு. எந்தெந்த ஏரியாவில் சார் இருக்கும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு லெட்டர் ரைட்டிங்கு நோட்டீஸ் ரைட்டிங்கு ரிப்போர்ட் ரைட்டிங் டிராஃப்டிங் ஏ ஸ்பீச்சு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் நோட்ஸ் ஆர் சம்மரி எரர் ஸ்பாட்டிங் இந்த ஏரியாவில் இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இதிலிருந்து you have to write only 4 questions. Next section 5 memory poem கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும் அந்த போயமில் இருந்து 5 லைன் கேட்டிருப்பாங்க 5 marks. அடுத்து part 4 developing the hints general passage comprehension and poem comprehension. இதில் வந்து இந்த developing the hints இருக்குது பாருங்கள் இது சப்ளிமெண்ட்ரியிலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஏதோ ஒன்று எழுதணும் 8 marks. இந்த general passage comprehension இருக்குது பாருங்கள் இது வந்து எய்தர் ஆர் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க ஒன்று ஜென்ரல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இல்லைனா போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க ரெண்டில் ஏதோ ஒன்று எழுதணும் 16 மார்க்ஸ் இந்த பார்ட்டில். இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன் 100 மார்க்குக்கு இருக்கும். இப்போ அடுத்த பாட்டு போகலாம். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடியது பார்ட் 4 8 மார்க் கொஸ்டின்ஸ் 2 எழுதணும் டோட்டலாக 16 மார்க்ஸு. 46th கொஸ்டின் எய்தர் ஆர் பேட்டர்னில் 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க சப்ளிமெண்ட்ரியிலேருந்து பேராகிராஃப் எழுதணும் டெவலப்பிங் த ஹின்ஸ் அதுதான் கான்செப்ட். இதை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சஜஷன் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃப்ஸ். எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள் பேராகிராஃப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லை கொஷின் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணோம் ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பாசிட்டிவாக இருக்கும் நல்ல மார்க் கிடைக்கும். இதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது 7 யூனிட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்போ 4 பேராகிராஃப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பேராகிராஃப் கட்டாயமாக எழுதிடலாம். அடுத்தது இந்த பேராகிராஃபை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரெசன்டேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பேராகிராஃபுக்கு டைட்டில் போடுங்க சப்டைட்டில் போடுங்க கொட்டேஷன்ஸ் போட்டு எழுதுங்க நீட்டாக எழுதுனீங்க அப்படின்னு சொன்னோம்னா மேக்ஸிமம் மார்க் 8 out of 8 கொடுத்துருவாங்க. பட் இந்த இதை பொறுத்தவரையிலும் எந்த விதமான ஸ்பெல்லிங் எரர் அண்ட் கிராமட்டிக்கல் எரர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்பதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் 47th கொஸ்டின் ஜென்ரல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இன்னொரு கொஸ்டின் அதில் கேட்டிருப்பாங்க போயம் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இதில் பொறுத்தவரையிலையும் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா பேசேஜை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ரீட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் அந்த பேசேஜிலேருந்து டேரெக்டாக இருக்கும் நீங்கள் எடுத்து எழுதிடலாம். ஆனால் போயமாக இருந்ததுன்னா யூ ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு ப்ராப்பர் சென்டென்சஸ் ஸோ யூ வில் ஸ்ட்ரகிள் எ லாட். அதனால் இட் இஸ் மை சஜஷன் அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் வைஸ் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் உண்டு. 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்குமோ அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி எழுதுறது தான் நல்ல புத்திசாலித்தனம். ஸோ இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணுறது சரியாக இருக்கும். அதனால் இதை சூஸ் பண்ணிங்க. சரி சார் ஜென்ரல் பேராகிராஃப் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி சார் அட்டன் பண்ணுறது அந்த கொடுத்துருக்கிற பேசேஜை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ண பிறகு அது கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை படித்து பாருங்கள். கொஸ்டின்ஸை படிச்சுட்டு பேசேஜில் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சரை உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதுங்க. இது ஒன்று.
சப்போஸ் என்னால் ஓன் வேர்ட்ஸில் எழுத முடியாது சார், எனக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் டோன்ட் வரி, அந்த பேசேஜில் எந்த இடத்துல ஆன்சர் இருக்கோ அந்த சென்டென்ஸை அப்படியே எடுத்து ஆன்சரில் எழுதி ஆன்சர் ஸ்கிரிப்டில் எழுதி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கு கொடுத்துருவாங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் 4 பொறுத்தவரையும் உங்களுக்கு அதிகபட்சம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இந்த பேராகிராஃப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் எடுத்துக்குவீங்க. ஜென்ரல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் 1 இல்லைன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்கள் கைடில் கொடுத்துருக்கிறது. மீதி உங்களுக்கு தேவையில்லை, அடுத்து நீங்கள் எக்ஸாமில் பார்த்துக்கலாம். இந்த பேராகிராஃப்க்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஏன்னா 8 மார்க்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 3 என்ன சார் அப்படின்னு சொன்னால் 5 மார்க் கொஸ்டின்ஸ், 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, 5 மார்க் ஈச், 50 மார்க்ஸ். செக்ஷன் 1 இதில் செக்ஷன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 1ல் ப்ரோஸ் பேராகிராஃப் கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 29 to 32, அதாவது 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 2 கொஸ்டின் நீங்கள் எழுதணும். ரெண்டுமே ப்ரோஸ் பேராகிராஃபாக தான் இருக்கும். அதனால் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ப்ரோஸ் ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃப்ஸ். இந்த 4ஐயும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். சரியா? அதில் என்ன சார் மிக முக்கியமான இன்னொரு விஷயம், கண்டிப்பாக கொட்டேஷன்ஸ் ஆட் பண்ணுங்கள். கொட்டேஷன்ஸ் ஆட் பண்ணி பாக்ஸ் பண்ணுங்கள், அதை நீட்டாக நல்ல மார்க் கிடைக்கும், மேக்ஸிமம் மார்க்கு கிடைக்கும். 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து செக்ஷன் 2. செக்ஷன் 2 வந்து கொஸ்டின் நம்பர் 33 to 36, 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. 4மே எதில் இருந்து சார் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா போயம் பார்ட்லேருந்து இருக்கும். பொய்ட்ரியில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் 33 and 34 என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா போயம் பேராகிராஃப் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னது தான், சப்ளிமெண்ட்ரிக்காக இருக்கட்டும், ப்ரோஸ்க்காக இருக்கட்டும், போயமாக இருக்கட்டும், மொதல் 4 பேராகிராஃபை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. அந்த பேராகிராஃப் எழுதின பிறகு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கொட்டேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கு கிடைக்கும். சரியா? ஓகே, இதில் 35, 36 என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 35th கொஸ்டின் பொய்டிக் டிவைசஸ் கேட்பாங்க. 36th கொஸ்டின் பேராஃப்ரேஸ் கேட்பாங்க. இதில் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 35th கொஸ்டின் ஒரு தரம் படித்து வச்சுக்கிறது நல்லது. அது வந்து என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால் பொய்டிக் டிவைசஸ் தான் இருக்கும். ஒரு பொய்டிக் லைன்ஸ் ஒரு 3 லைன் 4 லைன் கொடுத்துருவாங்க, ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பொய்டிக் டிவைசஸ் என்னன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க. என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா ரைமிங் ஸ்கீம் இருக்கும், ரைம் வேர்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, அலிட்ரேஷன் கேட்டிருப்பாங்க, சிமிலி கேட்டிருப்பாங்க, அசோனன்ஸ் கேட்டிருப்பாங்க, ரெப்படேஷன், அனஃபோரா, மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன், இமேஜரி, கொனோட்டேஷன், எபித்தட், இது மாதிரியான கேள்விகள் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ராசி இங்கிலீஷ் கைடில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை பற்றின விளக்கமும் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு போயம்லேயும் என்னென்ன பொய்டிக் டிவைசஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதை நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து ஈஸியான பார்ட்டு, அதனால் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேராஃப்ரேஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஒரு பொய்டிக் ஸ்டான்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த பொய்ட்ரியோட ஸ்டான்ஸாவோட விளக்கத்தை நீங்கள் ஒரு பேராகிராஃபாக எழுதணும். இதுதான் பேராஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் எல்லா ஸ்டான்ஸாவையும் படித்து நீங்கள் எழுதுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால என்னுடைய சஜஷனை பேராகிராஃபும் பொய்டிக் டிவைசஸும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸு, அதாவது 33, 34, 35க்குள்ளார மட்டும் நீங்கள் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் யூ ப்ரிப்பேர் வெல் ஃபார் த எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 37 to 38 இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணோம். ஃப்ரம் சப்ளிமெண்ட்ரி பார்ட்லேருந்து இருக்கும். 5 மார்க் இதுக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது 37th கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா கொஹிரண்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து ஜம்பிள்டு ஆர்டரில் சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சப்ளிமெண்ட்ரியோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ப்ராப்பரான ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 5 out of 5 கிடைக்கும். ரெண்டாவது 38th கொஸ்டின் என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் இருக்கும். இதுவும் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து ஒரு பேசேஜை கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதற்கு ஆன்சர் எழுதணும். இதில் 2 கொஸ்டினில் எது சார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சஜஷன் வந்து 38th கொஸ்டின் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த கொஹிரண்ட் ஆர்டர் இருக்குது பாருங்கள், இதில் ஜம்பிள்டு சென்டென்சஸில் ஏதோ ஒன்று தப்புன்னா கூட 2 மார்க் அட்லீஸ்ட் போயிடும். அதுவே இன்னொன்றும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 3 மார்க் 4 மார்க் அப்படிங்கிறது போயிடும். அதனால் அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணாமல் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து பேசேஜ்லேயே இருக்கும். அப்படியே எடுத்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் 5 out of 5 கொடுத்துருவாங்க. அதனால் இட் இஸ் மை சஜஷன் அண்ட் வைஸ் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் இஸ் 38th கொஸ்டின். இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா நல்லது. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து போகலாம் செக்ஷன் 4. இந்த செக்ஷன் ரொம்ப ஈஸியான பார்ட்டு. இது வந்து
39லேருந்து 44 வரலையும் இருக்கும். அதாவது மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் எழுதணும் அப்படின்னா 4 கொஸ்டின் எழுதணும். 4 5 20 மார்க்கு. இதில் 39வது கொஸ்டின் என்ன சார் அப்படின்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த 6 கொஸ்டினில் எந்தெந்த கொஸ்டின் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின். இதை எழுதிடுங்க. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும் அந்த கொஸ்டின்லேயே நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரையணும். இந்த ஆடு வரைகிறீங்கல்ல, இது எங்கே சார் வரையணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் எழுதிட்டு இருக்க ஆன்சர்ஸ் எந்த இடத்துல முடிஞ்சதுனாலும் சரி ஃப்ரெஷ் பேஜில் நீங்கள் இந்த கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். சரியா? சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஆர்கேபி புக் ஷாப் அப்படின்னு இருக்குங்களா. அடுத்தது டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து எவ்வளோ புக்ஸ் இருக்குது அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கடையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் நோ ஃப்ரெண்ட் ஆஸ் லாயல் ஆஸ் அ புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட்டோட பார்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் இருக்குது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் மாடலு. இப்போ இந்த இதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு 5 out of 5 கிடைக்கும். இங்கே பாருங்கள், அட்ரஸ் கொடுத்துருக்கு. இது ரொம்ப முக்கியம். இப்போ இதில் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் இதில் மார்க் அலோகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 மார்க்கு, அவுட்லைன் இல்லைன்னா பார்டர் கொடுக்கறதுக்கு 1 மார்க்கு, கேப்ஷன் அல்லது ஸ்லோகன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு 1 மார்க்கு, பிக்சர்ஸ் ரிலேட்டட் பிக்சர்ஸ் வரைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு 1 மார்க்கு, அட்ரஸ்க்கு 1 மார்க்கு. இது அத்தனையும் நீங்கள் என்ன பண்ணணும், கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 5 out of 5 உங்களுக்கு எக்ஸாமில் கிடச்சிரும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒன்லி டிராயிங் வரையில் தான். நீங்கள் இதற்காக செலவு பண்ண வேண்டிய டைமிங் வந்து ஜஸ்ட்டு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி படம்லாம் வரைஞ்சி பார்த்து ஸ்கேல் பென்சில் வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் பப்ளிக் எக்ஸாமில் காட்ட முடியும். அப்போ மேக்ஸிமம் மார்க் 5 out of 5 யூ கேன் செக்யூர். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 40th கொஸ்டின் பார்க்கலாம். லெட்டர் ரைட்டிங். இந்த லெட்டர் ரைட்டிங் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வீடியோ இப்போ தான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை பொறுத்தவரையிலும் என்னுடைய சஜஷன் லெட்டர் ரைட்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபார்மெட்டுக்கு மார்க் உண்டு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் 5 out of 5. அடுத்த கொஸ்டின் நோட்டீஸ் ரைட்டிங். இதில் ரிப்போர்ட் ரைட்டிங்கும் 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிராஃப்ட் ஸ்பீச் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட்டீஸ் ரைட்டிங் தான் அதிகப்படியாக கேட்டிருக்காங்க. இப்போ நோட்டீஸ் ரைட்டிங் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். இதை அட்டன் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் பார்த்துங்க. ஸ்கூல் அல்லது கம்பெனியோட நேம் இருக்கணும் அந்த நோட்டீஸில். அடுத்து ப்ரோக்ராம் எதை பற்றினது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காமிக்கணும். டேட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அடுத்து சில டிப்ஸ், ஒரு சில சென்டென்ஸை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் தட் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு அப்படின்னு நீங்கள் பிகின் பண்ணலாம். இதை பொறுத்தவரை என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 நோட்டீஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஒர்க் பண்ணி எழுதி பார்த்துக்கணும். 1 or 2 நீங்கள் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் என்ன பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம். சரிங்களா? அடுத்து இதில் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், வாட், வென், ஒய், வேர், ஃபார் ஹூம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த நோட்டீஸில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்க்ளூட் பண்ணும். அடுத்தது டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், லாஸ்ட் டேட்டு அதில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதான் ஒரு நோட்டீஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபைனல் சென்டென்சஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் அப்படின்னு நம்பர் கொடுக்கலாம். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா யாரோ ஒரு நபரோட நேம் கொடுக்கலாம். கான்டாக்ட் த அண்டர்சைன்டு பர்சன் அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? இது ஒரு கன்க்ளூடிங் பார்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கோம். யூஆர் நிக்கில், ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆஃப் GHSS Trichy, prepare a notice on behalf of your school inviting the grandparents of the students to celebrate World Elders Day in your school auditorium on the 20th of next month அப்படின்னு இருக்குங்களா. இந்த கொஸ்டினுக்கான நோட்டீஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு சாம்பிள் பார்ப்போம். இதில் பாருங்கள், முதல்ல நோட்டீஸ் அப்படின்னாவே பாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது
இது அப்படியே அடுத்த பேஜ் கண்டினியூ ஆகும். இந்த டைட்டில் போடணும், இந்த ஸ்கூலோட நேம் போட்டிருக்கு பாருங்கள், டைட்டில் போடணும். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு இருக்குது. இந்த ட்ரிச்சி அப்படிங்கிறது சென்டராக வச்சுக்கணும். இந்த இடத்துல லெஃப்ட்டுக்கு போயிடுச்சு அலைன்மெண்ட்டில். அடுத்து வேர்ல்டு எல்டர்ஸ் டே அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதுதான் டைட்டிலு. இந்த ப்ரோக்ராமோட டைட்டிலே இது தான். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இதையும் சென்டர் ஹெட்டிங்காக கொண்டு போயிருங்க. அடுத்தது இந்த இடத்துல டேட்டு கட்டாயமாக மென்ஷன் பண்ணும். இந்த பிளேஸை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது டைட்டில் ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்து பிளேஸு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள், ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் அவர் ஸ்கூல் இஸ் செலிப்ரேட்டிங் வேர்ல்டு எல்டர்ஸ் டே ஆன் த 20th of December at 3:30 PM in our school auditorium. Interested students are requested to bring their grandparents for the celebration. Tea and snacks will be provided. Fun activities will also be organized. அப்படின்னு இருக்குங்களா? இது மாதிரி ஒரு 2-3 லைன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வேறு மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கும்பொழுதும் ஈஸியாக இருக்கும். இந்த ஓப்பனிங் லைனு, இந்த டைமிங்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. டேட்டு, என்ன ப்ரோக்ராமு, யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, வென்யூ, இதெல்லாம் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த இதுவும் இருக்கணும். இதோட பாக்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம். கீழே வந்து பேர், ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படிங்கிறதும் இதில் இருக்கணும். இதுக்கு மார்க் அலோகேஷன் எப்படின்னு பாருங்கள். டைட்டிலுக்கு 1 மார்க்கு, சிக்னேச்சர் அண்ட் டெசிக்னேஷன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு 1 மார்க்கு, கான்டென்ட் ஆஃப் த நோட்டீஸ் இதுக்கு 3 மார்க்கு. அது அந்த பேராகிராஃப் மாதிரி நோட்டீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எழுதுகிறோம் பாருங்கள், அதற்கு 3 மார்க்கு. ஸோ 5 மார்க்ஸ் இதில் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது ரிப்போர்ட் ரைட்டிங் சம்மந்தமாக ஓன்லி a few வேர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு போகலாம். இது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், சப்போஸ் நோட்டீஸ் ரைட்டிங் கேட்காம ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். கிவ் எ சூட்டபிள் டைட்டில், நேம் ஆஃப் த ரிப்போர்ட்டர் எழுதணும். இதில் இங்கே கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், வாட், வென், வேர், ஒய், ஹூ, ஹவு இப்படிங்கிற கேள்விகளுக்கு என்னெல்லாம் பதிலாக வருமோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யுவர் ரிப்போர்ட் வில் பி வெரி எஃபெக்டிவ் ஒன். அப்புறம் ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸாக இருக்கணும், பாஸ்ட் டென்ஸு யூஸ் பண்ணணும், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி இருக்கக்கூடாது, அதெல்லாம் மைண்டில் வச்சிங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடர். You have been asked to write a report on the inaugural ceremony of English Literary Association அப்படின்னு கொடுத்துருக்குங்களா. இப்போ இதை ஃபார்மேட் மட்டும் பார்த்துக்குவோம். இங்கே பாருங்கள், இனாகுரல் செரிமனி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அதை அப்படியே எடுத்து டைட்டில் போட்டுக்குவீங்க. கண்டிப்பாக ரிப்போர்ட்டர் நேமு இருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல டேட் இருக்கணும். அவ்வளோதான், இட்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் என்ன விஷயத்தை பற்றி அங்கே அந்த ப்ரோக்ராமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரிப்போர்ட் ரைட்டிங் இஸ் ஓவர். பாருங்கள், இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும், தட்ஸ் ஆல். இதற்கு எவ்வளோ மார்க்கு அலோகேஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். டைட்டிலுக்கு 1 மார்க்கு, நேம் அண்ட் டேட்டுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, கான்டென்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டுக்கு 3 மார்க்கு. ஸோ 5 மார்க்கு இதுலேயும் வாங்க முடியும். எழுத வேண்டியது சிம்பிள் சென்டென்சஸில் எரர் ஃப்ரீயாக எழுதுனீங்கன்னா மார்க்கு கட்டாயம் உண்டு, மேக்ஸிமம் மார்க்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து டிராஃப்ட் எ ஸ்பீச். ஒரு ஸ்பீச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் சென்டென்சஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கணும். அடுத்தது வாய்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸுக்கான டைட்டிலில் பேசணும். அடுத்து லாஜிக்கலாக இருக்கணும். அடுத்து எப்படி இருக்கணும்னா ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணும் விதமாக நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் இருக்கணும். அடுத்து சில ரெட்டரிக்கல் கொஷின்ஸ் கேட்டு பேசணும். அடுத்தது சில ஃபேக்ட்ஸு, ஈவெண்ட்ஸு, எக்ஸாம்பிள்ஸு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்து பேசும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்பீச் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்பீச் எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ரைட் எ ஸ்பீச் ஃபார் யுவர் ஸ்கூல் லிட்ரரி அசோசியேஷன் செலிப்ரேஷன் வித் த கிவன் லீட் அப்படின்னு கொடுத்துருக்குங்களா. இந்த இதை பேஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிடணும். சரிங்களா? ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் ரேராக தான் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நோட்டீஸ் ரைட்டிங் தான் கொடுக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 42, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை சூஸ் பண்ணி கட்டாயமாக எழுதுங்க.
இது அதாவது ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சர் ரிலேட்டடான ஒரு 5 வியூஸ் உங்களோடது எழுதணும். இதில் ஒரு சில காமனான வியூஸ் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில லைன்ஸ் நீங்கள் எழுதி அந்த பிக்சருக்கு ஓரியன்டாக எழுதிக்கிறது நல்லது. ஐ லைக் திஸ் பிக்சர் ஒரு சென்டென்ஸு. த பிக்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆர் நைஸ். இட் இஸ் மீனிங்ஃபுல் ஆர் ஆர்டிஸ்டிக். இட் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட் இன் கலர். அடுத்து ஐ கேன் see டேஷ், அதாவது பார்க்காக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், இல்லை நேச்சுரல் சீனரியாக இருக்கலாம். ஐ கேன் see எ பார்க், ஐ கேன் see எ ஹோட்டல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 4, 4.5, 5 கூட சில நேரம் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு சாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம். லுக் அட் த ஃபாலோவிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் இன் அபவுட் 5 சென்டென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்குங்களா. இதில் என்னென்னா, ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் பிக்சர் இருக்கும். ஆக்சுவலாக அந்த பிக்சர் இந்த இடத்துல நாங்கள் போடலை. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள். இட் இஸ் அ டென்ஸ் ஃபாரஸ்ட். There are 2 trees. The bird is on the branch of a tree. The hunter has a bow and an arrow in his hand. He aims at the bird. சரிங்களா? இப்படி ஒரு 5 லைன்ஸ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை அட்டன் பண்ணுங்கள், 5 out of 5 செக்யூர் பண்ணுங்கள். அடுத்தது 43rd கொஸ்டின். மேக் நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி. இந்த கேள்வி கேட்பாங்க. இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னாவே சம்மரி ரைட்டிங் எழுதுங்க. இதுதான் என்னுடைய சஜஷன். சரி, சம்மரி ரைட்டிங்கோட ஃபார்மேட் என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு ரஃப் டிராஃப்ட் அப்படின்னு எழுதிடணும். 2வது டைட்டிலு. 3வது ரஃப் டிராஃப்ட் கொடுத்துருக்கிற பேசேஜை படித்து பார்த்து அதை சம்மரைஸ் பண்ணி ஒரு கொடுத்துருக்கிற பேசேஜிலேருந்து ஒரு 50 to 75% இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எடுத்து எழுதணும். எடுத்து எழுதிட்டு இதை குறுக்க இது மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அடுத்தது ஃபேர் டிராஃப்ட். ஃபேர் டிராஃப்ட்னு எழுதிட்டு டைட்டில் மேலே ரஃப் டிராஃப்ட்டுக்கு என்ன போட்டிங்களோ அதே டைட்டில் தான் இங்கேயும் போடணும். அந்த சம்மரி எழுதுனீங்கல்ல, அதை விட கம்மியாக இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஃபேர் டிராஃப்ட்டு எழுதணும். ஃபேர் டிராஃப்ட் எழுதி முடித்த பிறகு கீழே கொடுத்துருக்குற இந்த 3 லைனும் கண்டிப்பாக எழுதணும். இது எழுதிட்டு இப்படி பாக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் லைன், டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த பேசேஜ். பேசேஜில் என்ன கொடுத்துருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டு கால்குலேஷன் எழுதிருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த ரஃப் டிராஃப்ட். இது வந்து ஒரு 60 to 70% மேலே கொடுத்துருக்குற அந்த டோட்டல் நம்பர்லேருந்து கம்மி பண்ணி போட்டுங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த ஃபேர் டிராஃப்ட். இது லெஸ் தென் 100, ஒரு 70, 80, 90 அது மாதிரி எழுதிங்க. சரிங்களா? இது வந்து ஒரு 150 எழுதுறீங்கன்னு வைங்க, இது 70 அப்படின்னு இருக்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னோம்னா 5 out of 5 கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கிடைக்கும். இதில் என்னுடைய சஜஷன், இந்த சம்மரி ரைட்டிங் கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதிங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு 5 மார்க் தான், ஒரு சம்மரி ரைட்டிங் எழுதுறதுக்கு 5 மார்க் தான். ஆனால் பேராகிராஃப் அப்படிங்கிறது 4 பேராகிராஃப் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண பிரகாரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே அட்லீஸ்ட் 1 hour 2 hours ஆகலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 hours ஆகும், ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு 3 hours கூட ஆகும். ஆனால் இது வந்து ஒரு 2 சம்மரி ரைட்டிங்கை ப்ராப்பராக பொறுமையாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக எக்ஸாமில் போய் உட்காந்து எழுதலாம். 5க்கு 5 மார்க் வாங்கிட முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 minutes ஸ்பெண்ட் பண்ணி இதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு போங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். சப்போஸ் சம்மரி ரைட்டிங் கேட்கல சார், நோட் மேக்கிங் கேட்டான், என்ன பண்ணுறது அப்படின்னா, நோட் மேக்கிங் எழுதுறது ஈஸி. கண்டிப்பாக டைட்டில் ஒன்று எழுதிக்கணும், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும், ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கணும். அந்த லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு, மெயின் பாயிண்ட்டு, சப் பாயிண்ட்டு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நோட் மேக்கிங் எழுதிடணும். இந்த நோட் மேக்கிங்க்கு கீழே ஒரு ஃபார்மெட்டு கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்மெட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். இங்கே பாருங்கள், நோட் மேக்கிங் ஃபார்மெட்டு, டைட்டில் கட்டாயம் சென்டர் கட்டிங்காக போட்டுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மெயின் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் பேசேஜை படித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்டு எடுத்து எழுதணும்.
அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கோமா, இது வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மெயின் பாயிண்ட்டுக்கு அடிஷ்னலாக சில சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி எழுதணும். இது இங்கே ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 அந்த மெயின் பாயிண்ட் எழுதுறீங்கல்ல, அதிலிருந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த சப் பாயிண்ட்ஸ் எழுதணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி செகண்ட் மெயின் பாயிண்ட்டு, அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு சப் பாயிண்ட்ஸ் 2, தேர்ட் மெயின் பாயிண்ட்டு இதுக்கும் சப் பாயிண்ட்ஸ் 2 கொடுத்துருக்கோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சப் பாயிண்ட்டுக்கும் சில மேலும் இருக்கக்கூடிய ஒரு சில அடிஷ்னல் சப் பாயிண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பாயிண்ட்டும் எடுத்து எழுதலாம். இப்படி எழுதிக்கலாம். இதுவும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 5 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு பேஜில் நீட்டாக பொறுமையாக அழகாக எழுதணும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்து 44வது கேள்வி எரர் ஸ்பாட்டிங்கு. இந்த எரர் ஸ்பாட்டிங்க்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதற்கான லிங்க்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. கண்டிப்பாக 5க்கு 5 எடுக்க முடியும். அடுத்தது செக்ஷன் 5. இந்த செக்ஷன் 5ல் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொன்னால் மெமரி போயம் கேட்பாங்க. 5 மார்க்கு, ஒரு போயம் தான் கேட்பாங்க. 4 மெமரி போயம்ஸ் இருக்கும். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 5 மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்ததாக பார்ட் 2 பார்க்கலாம். இது வந்து 10 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, 20 மார்க்கு. இதில் செக்ஷன் 1 கொஸ்டின் நம்பர் 15 to 18. இது வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸுக்கு எத்தனை கொஸ்டின் எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா 3 கொஸ்டின் எழுதணும். ஈச் கேரிஸ் 2 மார்க்ஸு, டோட்டலாக 6 மார்க்கு. இதில் என்னுடைய சஜஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா பேராகிராஃப்க்கு ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோமா, அந்த ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃப்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாவே அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறது உங்களுக்கு ஈஸி. அந்த ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் எவ்வளோ இருக்குதுங்க சார் அப்படின்னு சொன்னால் 84 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஈஸி. அதை படிச்சிட்டிங்கனாவே எழுதிடலாம். அது இல்லாமல் இன்னொரு சஜஷன் சொல்லிடுறேன். சேஃபர் சைடுக்கு லெசன் 5ல் ஒரு 17 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதையும் ஒரு கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 6 மார்க்கு கேரண்டியாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ வேறு வழி கிடையாது. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நம்ம கைடில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸுக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கூட நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட ஓன் சென்டென்சஸில் எழுதலாம். ஓகே, அடுத்து செக்ஷன் 2 கொஸ்டின் நம்பர் 19 to 22. 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 6 மார்க்கு. என்ன சார் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னால் போயம் அப்ரிஷியேஷன் தான். ஏற்கனவே நான் சொன்னது தான், ரொம்ப ஈஸி. இது டஃப்பான ஏரியாலாம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 போயம்ஸு பேராகிராஃபு ஆல்ரெடி நான் படிக்க சொல்லியிருக்கேன். அந்த பேராகிராஃப் படிக்கிறீங்க இல்லை அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாவே அந்த 4 போயமும் உங்களுக்கு தரவாயிரும். நீங்கள் ஈஸியாக எழுதிட முடியும். இதில் கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் வேர்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது வி ரெஃபர்ஸ் டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஹீ ரெஃபர்ஸ் டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதேனும் ஒரு வார்த்தையை கொடுத்து அதோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிங்கிள் வேர்டில் ஆன்சர் பண்ணக்கூடியதாக தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது இருக்கும். இதில் வந்து ஒரு 60 to 70 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 60 to 70 வேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெமரி போயம் 5 and 6 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே மனப்பாடம் பண்ணிடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மெமரி போயமில் இருக்கக்கூடிய கான்செப்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்போ இந்த போயம் பார்ட்டை பொறுத்தவரையிலையும் 6 பாடல்கள் நீங்கள் நல்லா தெளிவாக படிக்க போகிறீங்க. அதனால் இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய 6 மார்க்ஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் வாங்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுங்க. அடுத்து செக்ஷன் 3 கொஸ்டின் நம்பர் 23 to 27. 3 கொஸ்டின்ஸ் எழுதணும், 2 மார்க்ஸு, 6 மார்க்ஸு டோட்டலாக கிடைக்கும். இதில் வந்து என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்ன்னு சொல்லிட்டு கிராமர் பார்ட்லேருந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க. வாய்ஸு, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு, பஞ்சுவேஷனு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு, ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க. எழுத போகிறது 3 தான். என்னுடைய சஜஷன் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு ரொம்ப ஈஸி, வாய்ஸு ரொம்ப ஈஸி, பஞ்சுவேஷனும்
இல்லைன்னா ரீஅரேஞ்சோ நீங்கள் எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம். இது ரெண்டில் ஒன்றே ஒன்று விஷயந்தான், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட் அல்லது காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாக்கியம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கீவேர்டை மட்டும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்கனாவே ஆன்சர் ரைட்டு. அதனால தான் நான் இந்த பார்ட்டு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? இதுக்கு வேணும்னா நான் என்ன செய்கிறேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ராகவ் இஸ் சிக் பட் ஹி அட்டெண்ட்ஸ் த கிளாஸ் அப்படின்னு இருக்குங்களா? இப்போ இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு மாற்ற சொல்கிறாங்கன்னு வைங்களேன். காம்பவுண்ட் சென்டென்ஸோட கீவேர்டு வந்து பட்டு, இதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த இடத்துல ஒரு கம்மா போட்டுக்கணும். இந்த பட் அப்படின்னு வந்துச்சுனாவே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கான கீவேர்டு என்ன சார் அப்படின்னு சொன்னால் தோ, ஆல்தோ, ஈவன் தோ. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் தோ அப்படிங்கிற வேர்டை முன்னாடி எழுதிட்டீங்க அப்படின்னாவே ஆன்சர் ரைட்டு. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், பட்டை ரிமூவ் பண்ணுங்கள், கம்மா போடுங்க, ஃபஸ்ட்டில் தோ அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கான கீவேர்டு எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் ரைட். அதே தான் இப்போ காம்ப்ளெக்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கீவேர்டை தூக்கிட்டு காம்பவுண்ட் கீவேர்டை எழுதிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் ரைட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான், டஃப் கிடையாது. அதே மாதிரி 27வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள், ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர்னு. இதுவும் ஈஸி தான். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள், மை சஜஷன் ஃபாலோடு தே அப்படின்னு இருக்குங்களா? இது வந்து 27வது கேள்விக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜம்பிள்டு ஆர்டரில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை எப்படி சரியாக எழுதுறது அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸ் அப்படின்னாவே எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் இருக்கும். அப்போ இந்த ஆர்டர் மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே பாருங்களேன், முதல்ல எதை கண்டுபிடிக்கணும்னா வேர்பை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத 1 by 1 முன்னாடி பின்னாடி போட்டு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிங்க. இப்போ இது ஆன்சர் எழுதிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு தே, அடுத்தது ஃபாலோடு, மை சஜஷன், இது இப்படியே எழுதிடலாம். இப்போ ஆன்சர் வந்துருச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஐடென்டிஃபை பண்ணும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட்டுன்னு வச்சிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சில வார்த்தைகள் வரும். ஒன்று வேர்புக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ், அட்வர்பு அது மாதிரி இருக்கும். இல்லைன்னா சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் முன்னாடி இருக்கலாம், இல்லை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இருக்கும், இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் ஆர் ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் யோசித்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆன்சரையும் உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது போகலாம். செக்ஷன் 4 ரோட் மேப்பு. இது வந்து கட்டாயம் எழுத வேண்டிய ஒரு பகுதி. இதில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க, 2 மார்க்கு. இதில் ஒரு சின்ன எரர் பண்ணிங்கனாலும் மார்க் போயிடும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு சில ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். சம் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதை பார்த்துங்க. கோ ஸ்ட்ரைட், டேர்ன் லெஃப்ட் ஆர் ரைட், வாக் பாஸ் த டெம்பிள் ஆர் ஸ்டோர்ஸ், அடுத்து வாக் பாஸ் த ஃபஸ்ட் கிராஸ் ஆர் காந்தி ஸ்ட்ரீட்ஸு, கீப் வாக்கிங் அப் டு த எண்ட் ஆஃப் த ரோட், வாக் ஃபார் சம் டிஸ்டன்ஸ், walk a little distance, walk along the main road or river, keep walking till you reach some places. ஸோ இந்த மாதிரியான சில டிப்ஸ் இருக்கக்கூடிய வார்த்தைங்களை தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்து பாருங்கள், ஆஃப்டர் சம் டிஸ்டன்ஸ் யூ வில் ஃபைண்ட் டேஷ் அப்படின்னா உங்களோட டெஸ்டினேஷன் ஆன் யுவர் ரைட் ஆர் லெஃப்ட். இல்லைன்னா கன்க்ளூடிங் பாயிண்ட்டு இப்படி இருக்கலாம், யூ வில் ஃபைண்ட் யுவர் பிளேஸ் ஆப்போசிட் டு திஸ் ஆர் நெக்ஸ்ட் டு திஸ் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் எழுதலாம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? எ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு விசிட் எ ஹோட்டல், கைடு ஹிம் டு ரீச் ஹிஸ் டெஸ்டினேஷன். பாருங்கள், இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த சரவண பவன் ஹோட்டலுக்கு போகணும். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். அவர் வந்து என்ன செய்யணும், இப்படி வரணும், இந்த வழியாக வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சிவா டீ ஷாப்பை தாண்டி போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போகணும். போனால் அவங்களோட ரைட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் சரவண பவன் ஹோட்டல் இருக்கும். சரி, இது இப்போ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள்.
ப்ளீஸ் கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் ரைட்டு. கரெக்டு. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து ரைட் சைட் டேர்ன் பண்ணும். அடுத்து வாக் பாஸ்ட் ஃபஸ்ட்டு கிராஸு. இந்த லெஃப்ட்டில் ஒரு கிராஸ் இருந்துச்சா, அதை தாண்டி போகணும். அண்ட் சிவா டீ ஷாப்பு, அதையும் தாண்டணும். வாக் பாஸ்ட் அப்படின்னாவே அதை தாண்டி போகணும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் டேர்ன் ரைட்டு, ரைட் சைடு டேர்ன் பண்ணும். ஆஃப்டர் வாக்கிங் ஃபார் சம் டிஸ்டன்ஸு, கொஞ்சம் தூரம் நேராக போன உடனே யூ வில் ஃபைண்ட் ஹோட்டல் சரவண பவன் ஆப்போசிட்டு பாரதி ஸ்டோர்ஸு. இந்த இடத்துல அப்படியே இந்த மேப் ஒரு தரம் பார்த்துருவோம். இந்த இடத்துல பாரதி ஸ்டோர் இருக்குது, இதோட ஆப்போசிட்டில் சரவண பவன் இருக்குது. இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, யூ வில் ஃபைண்ட் ஹோட்டல் சரவண பவன் ஆன் யுவர் ரைட் அப்படின்னும் எழுதிக்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எல்லாருமே 2 out of 2 ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பார்ட் 1 14 into 1 14 மார்க்ஸு. இது வந்து வேறு வழியே கிடையாது. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் வெல். சினனிம்ஸ், ஆண்டனிம்ஸு 14 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். சிங்குலர் ப்ளூரல் இருக்கும், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கும், அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம்ஸு, இடியம்ஸு, ஃப்ரேசல் வேர்ப்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, டென்சஸ், லிங்கர்ஸு, ப்ரிப்போசிஷன்ஸு இதில் இருந்து இருக்கும். நம்மளோட சேனலில் ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அதை நீங்கள் இருக்கிறத வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எப்படி ஃப்ரேசல் வேர்ப்ஸு, டென்சஸ்ஸு, லிங்கர்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து பொறுத்தவரையிலையும் புக் பேக் கொஷின்ஸு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிங்க. கண்டிப்பாக புக்கில் இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. 1 or 2 கொஸ்டின்ஸு இன்டீரியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புக்கை ரிலேட் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் சஜஷன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூஸ்வலாக நான் ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஒரு 2 விதமான டிப்ஸ் நான் சொல்கிறது வழக்கம். இந்த 2மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 1, யூ மஸ்ட் ப்ரெசன்ட் யுவர் பேப்பர் நீட்லி அண்ட் லெஜிபிளி. நீட் ப்ரெசன்டேஷன் மட்டும் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய மார்க்கிலிருந்து 10லிருந்து 15% வரலையும் உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது லாங்குவேஜ் பேப்பர் ஆஸ் வெல் அஸ் மற்ற பேப்பர்ஸும், மெயின் பேப்பர்ஸ்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்க சார், நீட் ப்ரெசன்டேஷன்னா என்ன அப்படின்னா, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும், ரீடபுளாக இருக்கணும். அடுத்தது தேவையான இடங்கள்லாம் ஹெட்டிங் போடணும். சென்டர் ஹெட்டிங், சைடு ஹெட்டிங் போடணும். அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணணும். அடுத்தது ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் எழுதின பிறகும், அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸு, 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா, அது எழுதி முடித்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும். அடுத்ததாக இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரோட் மேப் தவிர மீதி இருக்கிற அத்தனை விதமான கொஸ்டின்ஸுக்கும் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணும். வைஸ் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எழுதக்கூடியது 10th எக்ஸாமாக இருக்கட்டும், 11th எக்ஸாமாக இருக்கட்டும், 12th எக்ஸாமாக இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை டிகிரி எக்ஸாமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின் செலெக்ஷன் பண்ணுறதுங்கிறது வைஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஈஸியான கொஸ்டின்னு, சிம்பிளாக எழுதக்கூடிய கொஸ்டின்னு, எந்த கொஸ்டினுக்கு மார்க் அதிகமாக கிடைக்குமோ அந்த கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி, எந்த கொஸ்டின்ஸில் ஸ்டெப்ஸ் அதிகம் இருக்கோ அதை சூஸ் பண்ணணும், எந்த கொஸ்டினில் பிக்சர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் கிடைக்கும், முழு மார்க்கு கொடுப்பாங்க. அதனால் இந்த 2 கான்செப்டையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதிகப்படியான மார்க் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் எனது வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.